ஓஸ்வால் பம்ப்ஸ் ஐபிஓவோட ஃபைனல் அப்டேட் பார்க்கலாம். இந்த கம்பெனி 2003ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓஸ்வால்ன்ற பிராண்ட் நேம் கீழ மேஜரா பார்த்தீங்கன்னா, சோலார் பம்ப் மேனுஃபேக்சர் பண்றாங்க. 2019ல பிஎம் ஸ்கீம் மூலமா இந்த கம்பெனியோட ரெவென்யூ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 3 to 4 இயர்ஸ்ல டபுள் த மடங்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த 9 மந்த் டேட்டாவ யூஸ் பண்ணி FY25 டிடிஎம் டேட்டா பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ 1421 கோடி வரை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பாட் 289 கோடி வரை இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ இந்த கம்பெனியோட ரெவென்யூ குரோத் அதாவது சிஏஜிஆர் FY22 டு FY24 40%ல ரெவென்யூ க்ரோ ஆயிட்டு வராங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி FY26ஓட ரெவென்யூ எஸ்டிமேஷன் பார்த்தீங்கன்னா 1989 கோடி வரை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா டிடிஎம் பேசிஸ்ல 20% இருக்கு. ஐபிஓ ப்ரொசீட்ஸ் மூலமா டெப்டை ரீபே பண்றதுனால இவங்க அப் டு 34.2 கோடி வரை இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சேவ் பண்றாங்க. இதனால ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இன்னும் அடிஷ்னலா 1.5% வரை இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா FY25 டிடிஎம்ல ப்ராஃபிட் மார்ஜின் 21.5% இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ இதனால FY26ல பேட் வந்து 410 கோடி வரை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ FY26ல ப்ராஃபிட் இம்ப்ரூவ் ஆகுறதுனால பிஇ பார்த்தீங்கன்னா 20 மடங்கா வந்து டவுன் ஆகுது. ஸோ இதனால FY26ல டார்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 755 ஒரு ஃபேர் வேல்யூவேஷன்ல கிடைக்கும். இப்போ கரண்டா அதாவது ஐபிஓ வந்ததுக்கு அப்புறமா FY25 டிடிஎம்ல இவங்களோட பிஇ பார்த்தீங்கன்னா 24 மடங்கா இருக்கு. இவங்களோட பியர்ஸ் பார்த்தீங்கன்னா சக்தி பம்ப்ஸ். இவங்க வந்து டைரக்டான பியர்ஸ். ஏன்னா இவங்களும் ஓஸ்வால் பம்ப்ஸ் மாதிரி இந்த பிஎம் ஸ்கீம்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட பிஇ பார்த்தீங்கன்னா 29 மடங்கா இருக்கு. ஸோ ஓஸ்வாலோட FY25ஓட பிஇயும் ஸ்லைட்டா டிஸ்கவுண்ட் பிரைஸா இருக்கு பியர்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஆனா ஃபேர் பிரைசிங் பார்த்தீங்கன்னா FY26ல தான் கிடைக்குது. மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 7,000 கோடி வரை இருக்கு. 79% ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீம் மூலமா தான் இந்த கம்பெனி கிடைக்குது. இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா, மார்ச் 2026ஓட முடிய போகுது. அப்கமிங் இயர்ஸ்ல இது கன்டின்யூ ஆகுமா இல்லையான்னு தெரியாது. சக்தி பம்ப்ஸ பொறுத்தவரை இந்த ஸ்கீம்ல லெஸ்ஸர் டிபெண்டன்ட்டா இருக்காங்க. அண்ட் ஆல்ரெடியே அவங்க லிஸ்டடா இருக்காங்க. ட்ராக் ரெக்கார்ட்ஸும் இருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த 2 கம்பெனிஸோட வேல்யூவேஷனும் சிமிலரா தான் இருக்கு. ஸோ பியர்ஸோட காம்படிஷன் வந்து ரொம்பவே ஹெவியா இருக்கு. புரொமோட்டர் பார்த்தீங்கன்னா 308 கோடி ப்ரீ ஐபிஓல செல் பண்ணியிருக்காங்க. OFS மூலமாவும் 497 கோடி வரை செல் பண்ணி எக்ஸிட் பண்ண போறாங்க. இது ஒரு மேஜர் ரிஸ்கா இருக்கு. ஆங்கர் டிமாண்ட பொறுத்தவரை சூப்பர் ஸ்ட்ராங்கா இருக்கு. கரண்ட் ஜிஎம்பி பார்த்தீங்கன்னா 9%ன்னு இருக்கு. ஸோ இது வந்து குளோபல் டென்ஷன் லைக் இஸ்ரேல் ஈரான் வார்னால நெகட்டிவ்ல 10% வரை போற சான்ஸ் இருக்கு. இஃப் பாசிட்டிவ் மீன்ஸ் அப் டு 15% வரை கிடைக்கும். நான் ஷார்ட் டேர்ம் ரிட்டர்னுக்காக இந்த ஐபிஓல அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ரிஸ்க் டேக்கர்ஸ் மே